என்னவா? கண்ண முடிக்காமா நெல்.
என் குதிரை வேதாரண்யத்துக்கு போயிருக்கு. அந்த வேதாரண்யத்தில் இருந்து நேர திருப்பூரை ஒரு பார்வை பார்க்கு. அங்கே என்னன்னா ஒருத்தன் ஃபைட் சொல்லிட்டு இருக்கான். கும் 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 கராத்தே. யாரடா அவன்? கராத்தே. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க இந்த பெயர் ஜாதகத்தில் இடமும் இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். அப்படி ஒளியும் ஒளியும் மாதிரியே நம்ம கதை போய்கிட்டு இருக்கு. ஒரு பாட்டும் கதையும் கருத்துமாகவே. அப்போ தான் மக்களுக்கு போரடிக்காது. என்ன அப்படி கொண்டு போய்கிட்டு இருப்போம். உன் உள்மனத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காளே ஒரு உத்தமி, அவள் மனம் திறந்து உன் பக்கத்தில் வர்றதுக்கு தயாராகிட்டா. ஆனால் இப்போ மாறி மாறி பேசி உன் மனத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு தெளிவு கிடைக்கல. காதலிக்கிறோம் அத்தனை பேருக்கும் இது நடக்கிற சம்பவம் தான். என்னென்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய உண்மை. அதனால் இது உண்மையிலேயே தெளிவாக நடக்குமா நடக்காதா? அவள் சம்மதிச்சா என் வீட்டில் சம்மதிக்க மாட்டேக்காங்க. என் வீட்டில் பொறுத்திருக்கிற மாதிரி இருந்தால் அவட்ட இருந்து ஒரு முடிவு கிடைக்க மாட்டேக்கு. வச்சிருக்கவா விட்டுறவா, இதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு குழம்பி போய் உன் உள்ளே இருக்குப்போம். கால் வந்துட்டு வா. அது என்ன பம்பரக்காயா? வச்சிருக்கவா வேண்டாமான்னு விட்டு எறியதுக்கு என்ன? அதனால் வரக்கூடிய ஆனி மாதம் 30 பொறுத்திருந்தால் அவருடைய உள்மனம் திறக்கும். அந்த உறவு நிலைக்கும் நிலைக்காதுங்கிறதுக்கு முடிவு கிடைக்கும். கோவப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கா. அடித்தாரன் பொறுமையாக இருக்கு. குடும்பம் ஒத்து உன் திருமணம் நடக்கும். ஆனந்தமாக இருப்பார். பாண்டிச்சேரி சூடான வெண்ணி. பாண்டிச்சேரி தம்பி, உனக்கும் பாண்டிச்சேரி தானா? மேடம், உங்களுக்கும் பாண்டிச்சேரி தானா? பாண்டிச்சேரி இல்லை. என் மகனுடைய மனசை திருத்தி கொடு கருப்பசாமி, வாழ்க்கையை அமைச்சு கொடு கருப்பசாமின்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். பகவானே மௌனம் ஏனோ. அது என்ன படம்? தங்கவேலு சார் கதாநாயகன். இன்னொருதாங்க அக்கா, உங்கள் மனசு பக்குவப்படலக்கா. கால் வந்துட்டு வாங்க. மாறவில்லை பகவானே மௌனம் ஏனோ. சீர்காழி கோவிந்தராஜன் ஆரம்ப காலத்தில் பாடின பாட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லையில் யானை முகம் கொண்ட விநாயகரை கண்டேன். உன் மகனை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் காத்து கிடக்கு. திருந்துவானா? திருந்த வைப்போம். கருப்பசாமி, அதுக்கு முன்னால் கல்யாணம் நடக்குமா? நடக்கும். ஆனால் ஒரு கால் அவனுக்கு வலியும் வேதனையும் இருக்கும். அதையும் மாற்றிடுவோம், கல்யாணத்தையும் நடத்திடுவோம். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா தை மாதத்தில் கல்யாணம் நடந்தாச்சு. எல்லாம் வெற்றியாக நடக்கும். போகலாம். கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர். படபடக்காம அவசரப்படாம நிதானத்தோடு வந்து நில்லுங்கள். புரிஞ்சுக்காங்க. நம்மெல்லாம் ஆன்மீகவாதிகள், தெய்வ வழிபாடு பண்ணக்கூடியவங்க. கோயிலுக்கு வந்திருக்கோம். இடிச்சுக்கிட்டு வராதிங்க. நிதானமாக வாங்க, படபடப்பு இல்லாமல் வாங்க. சரிண்ணா? செந்தாளம்பூவில் காவல்துறை சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி கால் வந்துட்டு வரலாம். தங்களுடைய இல்லத்து அரசி எங்கே? வரலாம். ஆனந்தமாக வரலாம். ஆனந்தமாக வரலாம். ஆனந்தமாக வரலாம்.
உட்கார முடியாதாக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓம் நம சிவாயா என்னும் அற்புதமான திருமந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அங்கே சித்தர்கள் யோகியர்களுடைய ஆசீர்வாதமும் அங்கே மிளிர்கின்றது. என்னுடைய உத்தரவில் உன் வீட்டில் ஒரு குழந்தை ஜனனமாக போகுதுன்னு சொன்னேன். அந்த நல்ல செய்தியோடு தான் இப்போ என்ன நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? அதில் முருகா அப்படின்னு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? முருகான்னு பேர் வைக்கலாம். ஆனந்தமான உத்தரவும் வெற்றியும் கிடைத்தது. ஆனாலும் சகோதரியே, உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தேன். மனிதனுடைய உள்ளியல்கள் எப்படிப்பட்டது என்றால், யார் மீது நமக்கு வெறுப்பு இருக்கிறதோ, யார் நம்மளை வெறுக்கிறார்களோ, அப்படி ஒரு தாட், அப்படி ஒரு ரெக்கார்ட்ஸ் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பொழுது நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அவங்க எதுவும் செஞ்சிருப்பாங்களோங்கிற எண்ணம் வரும். வருமா வராதா? சட்டமும் உளவியலும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, போலீஸ் சைக்காலஜி. அப்படி ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்த உடனேயே இவங்களால் நமக்கு ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் நம்ம உடம்புக்கு முடியலை, நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியலை அப்படிங்கிற ஒரு கற்பனை மாயை, அது பேய் போல உங்கள் உள்ளத்தை பிடிச்சிருக்கு. ஆனால் அப்படி எந்த ஒரு தவறுகளும் எந்த மந்திர தந்திரமும் நடக்கவில்லை. வீணான கற்பனை தேவையில்லை. நீ பெற்ற பிள்ளைகள் உத்தமமாக உயர்வாக மகிழ்வாக வாழ்ந்தாலே உனக்கு பெருமை. அது நீ செஞ்ச இந்த உலகத்தில் நீ செய்த மாபெரும் புண்ணியம். அதனால் அவங்க இஷ்டப்படி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ரெண்டாவது பையனை போய் பார்த்தேன். அவன் கொஞ்சம் மனத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஏண்டா நீ இப்படி வருத்தப்படுறன்னு கேட்டேன். பெற்றோர்களுடைய மனதுக்கும் எனக்கும் இணைவாக போகக்கூடிய ஒரு நிம்மதி இல்லை, அது என்னுடைய விதியா நேரமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் நம்ம அரவணைச்சிக்கிட்டோம்னா எல்லாமே சரியாக நடக்கும். முதலாவது மகனை போய் நான் பார்த்தேன். அவனுடைய உள்ளம் கள்ளமில்லாத உள்ளம். முதல் வாழ்க்கையை பெற்றிருக்கிற பொழுது ஒரு சில வார்த்தைகளெல்லாம் உலகத்தில் நடக்கிறது இயற்கை. அந்த வார்த்தையால் நம்முடைய உள்ளம் புண்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரும் குற்றவாளி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இந்த பிறவியில் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை மிகவும் உயர்வான வாழ்க்கை. அதனால் பிறக்கக்கூடிய பேரை பல கோடிக்கு ஐஸ்வர்யமாக பிறப்பான், ஃபாரினில் தொழில் அதிபராக இருப்பான். அப்படியெல்லாம் நடக்க போகுது. இப்படி ஒரு கற்பனை தேவையா? அதனால் எந்த நோயும் இல்லை, மாயையும் இல்லை, மந்திரமும் இல்லை. நான் இருக்கேன் கருப்பசாமி, உன் குடும்பத்தை காப்பாற்றிடுவேன். கால் வந்துட்டு வரலாம். அதுக்கு நான் ஒரு வழி இருக்குது, பார்த்துருவோம், சொல்லிடுவோம். வரலாம். வெள்ளியங்கிரி போனீங்களா? சரி, அங்கேருந்து சிவபெருமானுடைய ஒளி இங்கே வருகிறது, அதான் கேட்டேன். சுயம்புலிங்க சுவாமிலாம் இருக்காரு அங்கே, உண்மையா இல்லையா? அர்ச்சுனனுக்கு பாசுபத அஸ்திரம் கொடுத்த இடம். இந்த உடம்பை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஏற்கனவே நம்ம நிறைய மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு அறுவை சிகிச்சைகள்லாம் செய்து பேணி காக்கப்பட்ட உடல். அதனால் இயற்கையான ஆரோக்கியத்தில் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன வலியெல்லாம் நம்ம மனசை வந்து தாக்குது. புதுமையாக எதுவும் பாதிப்படையவில்லை. மனதை பொறுத்து கொண்டால் நிம்மதியான ஆரோக்கியம் நம் கையில் இருக்கிறது. இந்த வலியே உனக்கு இனி வராது, அதை நீ மறந்து விடுவாய். இந்த அப்படி சக்தியோடு நிற்பாய். சுவாமியே சரணம். கை கொடுறா அக்காவுக்கு, பாட்டி கை கொடு. மெல்ல மெல்ல இப்படி இவ்வளவுக்கு சைன் பண்ணி எந்திரிக்கூடாக்கா. சுவாமியே சரணம் ஐயப்பா. கோயம்புத்தூர் எல்லை டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாள் ஒரு பெண்ணடியா. படிக்கிறியா? வேறு யாரும் வந்திருக்காங்கன்னு பார்க்கியா? யாரெல்லாம் வந்து நீ உங்கள் அம்மாவுமா? காலில் வந்துட்டு வரலாம். சேர்ந்துருக்கா? அப்படியா? ஓகே, கேட்டு பார்ப்போம். காலில் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டோமா?
ஆழத்தை கண்டுபிடிக்க வேண்டாமா? வேணும் இல்லையா? உன்னுடைய உடல்நிலையில் கிட்னி சம்பந்தமான மனக்குழப்பம் உனக்கு இருக்குது. அது நீ இப்போ நாட்டு வைத்தியம் சம்பந்தமான மருந்துகளால் இது குணமாகும். அதில் அவநம்பிக்கை வேண்டாம், தெளிவாகலாம். அறுவை சிகிச்சையோ மாற்று கிட்னியோ தேவையில்லை. அந்த அளவுக்கு பாதிப்புகள் அங்கு நடக்கவும் இல்லை. கால் ஒன்று வரலாம். அதே போல் உங்களுக்கு இப்போ வருமானத்துக்குரிய நிகழ்வுகள் குறைவாக இருக்குது. அதுக்கு ஒரு புதிய வழியும் தாரேன், வருமானமும் தாரேன். உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சு வெற்றி அடைந்து வெளிநாடு சம்பந்தமான வருமானத்தை பெற வழிவகுத்து தாரேன், பெற்றுக்கொள்ளலாம். வேறு என்ன வேணும்? உங்களுக்கு நலமாக இருக்க வைக்க. அம்மாவை பற்றி கேட்க வேண்டாம், வயசாகிடுது. தங்கச்சிங்க வரும்போது சொல்லிடுவேன், வெற்றி அடைங்க. இந்த மகளே மெல்ல எழுந்திரிச்சுக்கா, மெல்ல எழுந்திரிச்சுக்கா. அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள். நல்லா இருமா, நல்லா இருமா. என்னம்மா பிள்ளை? கால் வந்துட்டு வரலாம். ஆதி அந்தம் எல்லாரும் பெரும் ஜோதி தனி பெரும் பாட்டி ஆடாது. ஆமாம், மூதாட்டி என்றால் அவள் பாட்டி தானே. இன்னொரு தடவை கால் சரியா மண்டாங்க ஓடலையே பேப. அவள் வருவாளா, நல்ல பாட்டு இல்லது. அவள் வருவாளா. உன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் இல்லற வாழ்க்கையில் பிரிந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய மனநிலைகளில் இருக்கின்ற குறைகளை நீக்கி ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அரே ராமா அரே கிருஷ்ணாடி சத்தங்களுக்கு என்னென்னு கேட்டு போப்போமா? கேட்போம். ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கும்பிட்டுருக்கீங்களா? அதான் கண்ணை முடிக்காங்க. ஆவணிக்குள்ள ஒருங்கிணைந்த வாழ்வை அமைச்சு தாரேன், எல்லா வெற்றியும் நடக்கும். தைரியமாறு மகிழ்ச்சியாக இருப்பாய். வாழ்க மகளே. கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார்? பிள்ளையின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார்? பையனுடைய உடல்நிலையா? என்ன செய்யுது? தெளிவாக பேசுங்க. கால் வந்துட்டுவாங்க. அதான் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார்? கல்யாணம் முடிச்சாச்சா? என்னை தனியை பார்த்து கேட்டு தெளிவடைந்து கொள்ளவும், பப்ளிக்கில் சொல்ல வேண்டாம். சரியா? அதான் நாகரிகம். பார்த்து பையனை குணமாக்கி தந்துடுவேன், சந்தோஷமாக இருக்கலாம். நடக்கும். உட்காருங்க. பிற பேசுவோம்ல, எல்லாம் தெளிவு பண்ணிடுவோம். அமைதியாக இருக்க. கருப்பசாமி, நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? வாப்பா. என்ன வழக்குப்பா? வாட்? கால் வந்துட்டு வரலாம். அந்த வழக்கில் ஒன்றை குற்றவாளி ஆக்கிட்டா என்னடா செய்வேன்? கால் வந்துட்டு வா. அதுதான் பேங்கில் செக்கு கொடுக்கும்போது எதுக்காக வாங்குறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க உன்னெல்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் கண்ண முடிக்க அந்த வழக்கில் நான் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்படியா? சரி, கரெக்ட், ஓகே. சம்மந்தப்பட்ட நபர் உன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார். உனக்கு சமாதானமாகவே அதை நான் முடித்து தந்துடுறேன். போதுங்களா? இந்தா காப்பாற்றி தரேன். அதுக்கு தேவை காசு பணம், அதையும் தந்துடுது. ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கும். ஓடு.
கருப்பசாமி, ஊட்டி எல்லையா? ஊட்டி எல்லை. எத்தனை பேர் நீங்கள்? வாங்க. மனசை அலைப்பாய விடக்கூடாது, மிகவும் முக்கியம். தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தியானம்லாம் பண்ணுறீங்களா? உனக்கு உனக்கு உங்களுக்கு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டரித்தால் வராது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவரை மெய்மையாக நீங்கள் குருவாக நினைத்து வணங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு வழியை தொட்டு இதை கடைப்பிடி, உனக்கு சரியாக நடக்கும் அப்படி என்ற ஒரு வழியை கற்பிக்க ஒரு தெளிவான ரூட் கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். சராசரி மக்கள் அடைகிற தியானத்திற்கும் ஞானத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்கிற தியானத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு, புரிந்து கொள்ளணும். சராசரி மனிதன் செய்கின்ற தியானம் எப்படிப்பட்டதென்றால், தன் மனதை சற்று மாற்றி வைத்துக் கொள்ளுதல். ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து மனதை அமைதிப்படுத்தி கொள்வதற்காக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தியானம். அது எல்லாரும் பண்ணலாம். தூங்குறதும் அந்த தியானமும் ஒன்று தான். போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்றிருந்தேன், பாதி வழியிலே பண்டிதனாய் திரும்பி வந்தான்னு சொல்லி அரச மரத்து அடியில் அரசன் முதல் ஆண்டி வரை கண்ண முடியிருந்தாலும் சில பேருக்கு தான் ஞானம் வந்துச்சு, பல பேருக்கு தூக்கம்தான் வந்துச்சு இல்லையா? அதை போல் ரொம்ப தெளிவாக உணர்ந்து பேச வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க? மிகவும் தெளிவான விஷயத்தை நோக்கி என்ன தேடி நீங்கள் வந்திருக்கீங்க? உங்களுக்கு நான் சரியாக சொல்லணும். எல்லாரும் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்காங்க, நீங்களாம் ஞானத்தை பற்றி கேட்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? ரொம்ப தெளிவாக சொல்லணும் இந்த விஷயத்தில். என்ன இன்னொரு விஷயம், அந்த மனதை மாற்றிக்கொள்கிற தியானத்தால் வருத்தங்களை மாற்றிக்கலாம், மனதை அடக்கிக்கலாம். ஆனால் ஞானத்தை பெறுகின்ற தியானம் இருக்கிறதே, அது எப்படி என்று முதல்ல தெரியணும் இல்லையா? தெரியணும். பிரபஞ்ச சக்தியை தன்னுடைய 7 சக்கரங்களுக்குள் புகுத்தி கொள்வது எப்படி? புரியுதா? இந்த பிரபஞ்ச சக்தியை முதலில் மனக்கண்ணால் காண்பது எப்படி? அந்த பிரபஞ்சனுடைய ஹிருதயானந்தமாகிய அதிர்வு சக்தியாகிய உணர்ச்சிகளை தன் சரீரத்துக்குள் இறக்குவது எப்படி? இதை முதல்ல தெரியணும். அதை தெரிஞ்ச உடனே சக்கரத்தை திறக்க தெரியணும். சக்கரத்தை 2 விதமாக திறக்கலாம். பாதாதி கேசம் என்றும் கேசாதி பாதம் என்றும் 2 முறையாக திறக்க முடியும். பாதாதி என்பது மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம் என்னும் 7 சக்கரங்களையும் திறந்தால் அவைகள் பிரகாசமாக ஜொலிக்கும். அந்த பிரகாசமாக ஜொலிக்கப்பட்ட அந்த அதிர்வு ஆற்றலை மீண்டும் தனக்குள் திருப்பிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவங்களுடைய உடல் அக்னி சுவாலையாக இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து இப்போ மேலே கொண்டு வந்துட்டோம். அடுத்ததாக கேசாதி பாதம், சகசிராரம், ஆக்ஞை, விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் என்னும் நிலைகளில் உள்நோக்கிய இறக்கங்களை கொண்டு வந்தால் மூலாதாரத்தில் உஷ்ணம் எழும்பும். அந்த உஷ்ணம் எழுகிற சமயத்தில் குண்டலினி உச்சிஷ்டமாகும், உச்சாரணமாயிரும். குண்டலினி உச்சாரணமாகிற பொழுது நம்முடைய இந்திரிய பலங்கள் கூடிரும். அந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தியை சகசிராரத்தின் மூலமாக இறக்கி மூலாதாரத்தில் நிறுத்த தெரிந்துவிட்டால் ஆத்மசக்தியை நாம் கண்டுகொள்ளலாம். ஆத்மசக்தியை காணுகிற பொழுது இந்த ஆத்மாவையும் அந்த பிரபஞ்சத்தையும் ஒருங்கிணைய வைத்து
இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இருந்த இடத்திலிருந்தே செய்ய முடியும். இந்த நிலைகளை பெறுவதற்கு பயன்படுத்தியது தான் மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள், யோகியர்கள். இவர்களெல்லாம் செய்து வந்த தியானமும் தவமும். இதில் இன்னும் 72 விதங்கள் இருக்கிறது. எத்தனை விதம்? 72 விதங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 72வது விதம் எப்படி என்றால், நான் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியாது. நான் நேராக உட்கார்ந்துருக்கிறேன், நீங்கள் என்ன பார்க்க முடியாது. அதுக்கு பேர் என்னென்றால் கருவிருக்கும் உருவிருக்காது என்பது பொருளாகும். கருவிருக்கும் உருவிருக்காது. ஆனால் நான் நினைச்சோம்னா என் உருவத்தையும் கொண்டு வர முடியும், கருவோடும் இருக்க முடியும். அதுதான் 72வது நிலை. அந்த நிலையை நம்ம எப்படி அறிமுகப்படுத்துவது அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய சித்தாற்றல் சக்தியை பெற்று இங்கே நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது இன்னாருடைய கண்ணுக்கு நான் தெரியக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி ஒரு வார்த்தையை சொன்னோம்னா, வரக்கூடியனுடைய புறக்கண்களையும் புலக்கண்களையும், புறம் புலன் 2 கண்களையும் அது மூடிடும். என்னையே தெரியாது அவங்களுக்கு. என்னையை தவிர இருக்கவும் புறம் தெரியும், ஆனால் நான் மட்டும் அவனுக்கு தெரிய மாட்டேன். இதுதான் இந்த சித்தை நாம் பெற்றுவிட்டோம் என்பதற்கு விளக்கமாகும். இந்த நிலையை அடைந்தால் மட்டும்தான் நாம் ஜீவமுக்தி அடைந்தோம் என்பது பொருளாகும். அதை ஏன் நான் முக்தின்னு சொல்லியிருக்கலாம், ஏன் அதை ஜீவமுக்தின்னு நான் சொன்னேன்? உயிர் இருக்கும் பொழுதே அந்த முக்தியை அனுபவித்து கொண்டு இருக்கும் நிலை என்பதுதான் அதனுடைய பொருளாகும். ஜீவனை விட்டாச்சுன்னா முக்தி அடைந்து விட்டார், அடைந்து விட்டார். அடுத்து பெறுவது எப்படின்னு தெரியாது. அந்த உருவத்தையும் காண முடியாது, ஒன்றும் காண முடியாது. நினைவாற்றல் மூலமாக அந்த உணர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் விஷயங்கள் இதுக்குள்ளே நிறைந்து இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் என்ன செய்யணும்? எங்கேருந்து? வீட்டில் உள்ள பிள்ளையா, ஆசிரமத்தில் உள்ள பிள்ளையா? நீங்கள் பெற்ற பிள்ளை. எங்கேயெல்லாம் தேடிங்க? வர வைக்கணும். கொஞ்சம் விலகி உட்காருங்க. என்னென்னு நீங்கள் இருந்துக்காங்க. நீங்கள் மட்டும் இருக்க தள்ளிடுங்க, நீங்கள்லாம் விலகிடுங்க. நீங்கள் என்ன தொடக்கூடாது, கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கணும். 1.25 அடிக்கு அந்த பக்கம் இருக்கணும். கண்ணை முடிக்காங்க, நிமிர்ந்து உட்காருங்க. கண்ணை முடிக்காங்க. எஸ், அந்த பிள்ளை பகைத்து போகவில்லை. பிறரால் மனோவசியம் செய்யப்பட்டு கவர்ந்து செல்லப்பட்டாள். இப்பொழுது அவளுடைய மனதை இந்த பக்கம் திருப்ப விடாத அளவுக்கு அவள் மனதின் பிடி இன்னொருவரின் கையில் இருக்கிறது. புரிகிறதா? அந்த பிடியை அறுத்து விட்டால் அந்த பிள்ளை தானாக வெளியே வந்துடும். வெளியே வருகிற பொழுது தாய் தகப்பன் என்ற நினைவு உணர்வு இழந்து வருவாள். அந்த நினைவு உணர்வை கொடுத்து நாம் வர வைப்போமாக. கால் வந்துட்டு வரலாம். வரலாம் மக்களே. வீட்டில் கொண்டு வைப்பா, வீட்டுக்கே வந்துடுவா. இப்படி ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. இந்தாப்பா, என்னாலும் என் அன்பு மாசியும் உண்டு. வருக சித்தடைவாய், மனமடைவாய். அவர் என்னை நினச்சி தியானம் பண்ணாலே போதும், விஷயம் முடிஞ்சு போச்சு. இது கூலிக்கு கிடையாது. சரியா? வாழ்க. எல்லாம் அவன் அருள் என்று உணர்வோம், புண்ணியம் பெறுவோமாக. வாழ்க 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 வாழ்க. கருப்பசாமி. ஆமாம், கும்பகோணம். கோயம்புத்தூர் 3 முடிஞ்சு போச்சுலா? 3 அடிச்சிட்டோம்ல.
கும்பகோணம் இன்னும் இருக்க. தத்திங் கிணத்துந்தா தத்திங் கிணத்துந்தா தத்திங் கிணத்துந்தா. யாரெல்லாம் கும்பகோணம்? நாகாத்தம்மன் கோயில் எங்கே இருக்குது? நாகம் சம்பந்தமான கோயில் எங்கே இருக்குது? யார் யா குறுக்க வாரா? புறப்பட்டாச்சா என்னாச்சு? போயிட்டாங்க. அம்மா நீங்கள் போய் சொல்வீங்கம்மா. நாகம்மன் கோயில் எங்கே இருக்குமா? உங்கள் வீடு எங்கே இருக்கு? கர்மசாமி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீர் செய்துவான்னு கேட்டு வந்தது யாரு? வரலாம். என்னம்மா பிள்ளை? என்ன பிள்ளை? வரேன். நீ கட்டி கொடுத்த பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? கணவனை பிரிந்திருக்க பிள்ளையை கேட்டு வந்தது யாரு? உட்காரு, நீங்கள் வரலாம். பொறுமை வேண்டும் மகளே. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரணும். ஒரு முறை தான் வரும். எவ்வளோ விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கு உலகத்தில் பார்த்தீங்களா? ஒன்றும் தெரியாமல் குறி சொல்லுறது ஒன்று நினச்சிடக்கூடாது நம்மளை. என்னடா தம்பி? உன்னுடைய கட்டுமனைக்கு போனப்பா, இந்த பிள்ளை பிரிந்திருக்கக்கூடிய நேரங்கள் மாறிவிட்டது. அதே மாதிரி இனி ஒரு விஷயம் உள்ளத்தில் இருக்கு. அந்த கணவன் மனமுறையாக ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி அவன் ஏற்க மறுத்து நான் ஒதுக்கி விட்டுறதுன்னு சொன்னால் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய என்ற ஒரு கேள்வி உள்மனத்தில் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன செய்யலாம்? சேர்த்து வைக்கணும். ஒரே முடிவு. இனி புதியது ஒரு சகாப்தம் குடும்பத்தை காண நான் முடியாது. இந்த ஒரு வாழ்க்கையிலே அவளை சரி பண்ணணும். கால் வந்துட்டு வா. வருவாய். இந்தா உன் பொறுத்த உன்னை கூப்பிட வருவான். மகிழ்ச்சியாக இருப்பாய். வெற்றி அடைவான். நிறைவாற்றல் வந்தாச்சு. எல்லாமே தெளிவாயாச்சு. கவலைப்படாதான். புரியுதா? அங்கேருந்து உத்தரவு வரல. பொறுமையாக இருங்க. சரியா? தெரியும் செஞ்சு வச்சது யாருன்னு. அதானே? அங்கேருந்து வரலையே. அதை நீக்கிறேன். அடுத்த சந்திப்பில் அதை சரியாக்கிடுறேன். இந்தாங்க, இந்த கனியை 2 வருஷம் சாப்பிடுங்க, சரியாயிடும். புண்ணியமாக இருக்கும் வாழ்க்கை. அதே கும்பகோணம் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. குடும்பம், வீடு, நத்தை குத்த என்ன கால் வந்துட்டு வரலாம். புரியல? கால் வந்துட்டு வாங்க. முதல்ல நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாத. நான் தானே சொல்லதுக்கு உட்காந்துருக்கேன். நான் டேப் இருக்கேட. அம்மா, உங்கள் மனசு ஒருநிலைப்படலை. நீங்கள் தெளிவாக கும்பிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் பின்னல்டா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுங்க. உட்காரலாம். பக்கத்தில் உட்காருங்க. உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு போகிற உள்ள ரோடுலேருந்து இடது பக்கம் இறங்கினா உன் மனை வரும். சரிண்ணா? அதில் ஒரு கோடியை தேடி சென்றால் ஒரு அம்மன் கோயிலுடைய பகுதி வருது. இருக்கா? இருக்கு. உன் பிள்ளைக்கு 3 ஆண்டு காலங்களாக கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி எத்தனை பேர்கள் சொல்லி அவன் மன அடங்கலை. அவளுடைய நட்பின் பொருட்டு வீண் பழியும் இப்போதைக்கு பொல்லாத ஒரு கேஸும் வரக்கூடிய நிலைமை அவளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஆனால் அவள் 2ஆம் தர சட்டப்படி பாதிக்கப்பட்டு வழக்கில் பாதிக்கப்படுவாளான்னு கேட்டேன். விசாரணை நடக்கும். கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? பொய் இருக்கா?
உன்னுடைய கணக்கின்படி ஓ மகா வந்து கடன் வாங்கலை அப்படி என்பது உன்னுடைய கூற்று இல்லையா? ஆனால் கருப்பசாமி என்ன சொல்லுதுன்னா, இவளும் கொஞ்சம் பணம் வாங்கினாள், ஆனால் அவளை சேர்ந்தவர்கள் வாங்கிய விஷயத்தில் பாதிக்கப்பட்டு எல்லாமே இவள் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இவள் செய்தது அந்த குற்றம் தானே, இவள் தானே ஏற்பாடு பண்ணா, இப்போ மாட்டிக்கிட்டு முழிப்பா. அதனால் நீதிமன்றத்திலிருந்தும் காவல் நிலையத்திலிருந்தும் அவளை காப்பாற்றி கடன் அடைக்க பணமும் தாரேன், இந்த பிரச்சனை வந்து மீட்டிங்கும் தாரேன். 3 முறை என்ன பார்க்கவும் காப்பாற்றுறேன். போயிட்டு வா, அடுத்து பேசுவோம். பாஸ் ஆகிட்டா, இந்தா நல்லா இரு, ஐஸ்வர்யமாக இரு, போயிட்டு வா. கருப்பசாமி கும்பகோணம் தன்னுடைய சொத்து சம்பந்தமான மனவேதனை அடைந்து வந்த மக்கள் யாரப்பா? யார் அங்கே நிற்காங்களா? கும்பகோணம். அவங்க என்ன சொத்து? பைசல் 1 வீடு வாசல் சொந்தமாக பிரச்சனை உடையவங்க இருக்கீங்களா? என்ன பிரச்சனை? என்னது அது? வீடு கடைசி வர ஏன் அப்படி வேண்டாத அளவுக்கு அங்கே பிரச்சனை இருக்கா? கால் விட்டு அதான் ஒரு மைனூட்டாக கொடுத்தேன், கால் விட்டு வரலாம். ஏம்மா நல்லா விழுந்துட்டு வாம்மா. அங்கே என்னப்பா சத்தம்? யாரும் அப்பளம் பொறிக்கீங்களா? அப்பளம் பொறிக்க வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே உன்னுடைய சர்வே நம்பர் இருக்கு சரியா? இதை நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க. அதை 2 பேரை வச்சு பேசணும்னு நினைக்கும் பொழுது இருக்கிறது வேறு இருக்கட்டும், செத்த பிறகு நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு உன்னை சொன்னாங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ராஜன் சுகமாக இருக்கேன? அதனால் நம்மளை மை மந்திரம் வச்சோ ஏதாவது செஞ்சு சொத்துக்காக நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு உள்பயம் உனக்கு இந்தாவா. ஒரு பேயை அசைக்க முடியாது. நான் காப்பாற்றி தரேன். ஆண்டு கொள்வாய், வாழ்ந்து கொள்வாய். கருப்பசாமிக்கு கும்பகோணம் உடல்நிலை சரியில்லாத மனைவியை மனவேதனையோடு கொட்டி வந்த மகன். என்னமா இது? பொய் எதுவும் பேசணுன்னா உடனே வெளியே போய் சொல்லிடுவேன். கால் வந்துட்டு வா. நீ வந்து மனசார உட்கார் மகளே, தொடாம உட்காரடா. என்னவா? கண்ண முடிக்காமா? நெல் யார் தாய்? எங்க இருந்து வர? ஒரு 4 பொட்டையை வாங்க. வாமா பெண்ணடியா பழனி பெரியவா, வா என் சிங்காரி. பேக் 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 பேக். அவ தான் அதுக்கு சரி.
அவங்களுக்கு ஆளுக்கு 100 கொடுத்துருக்காங்க. வரையா அந்த அந்த தூணில் போய் உட்காந்துக்காமா, ஒரு கை பிடிமா. ஏன்னா நீ வந்து தொட்டா உனக்கு சொந்தம். இப்போ அவள் எனக்கு மட்டும்தான்டா சொந்தம். கருப்பசாமியுடைய பிள்ளாவா, புரியுதா? உட்காந்துக்கா, அதில் சேர்ந்து உட்காரு, வா 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 உட்காரு. கையை போட்டுமா, கையை கட்டு, வாயை பத்து, கரெக்டாக நிறுத்துக்கா பார்ப்போம். கண்ண முடியாது. கர்பசாமிக்கு கும்பகோணம் பகுதி உடல்நிலை ஆபரேஷன் பண்ணது யாருப்பா? யாரு? உடல் கும்பகோணம் பற்றி அறுவை சிகிச்சை பற்றி கேட்கறது யாரு? ஆபரேஷன் சம்பந்தமாக கேட்டது யாரு? கும்பகோணம். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3 ஆபரேஷன் உங்களுக்கு பண்ணியிருக்கா? இருக்கட்டும், சரி, ஓகே, கவலைப்படாத பாப்பா. ஓகே, அப்படி ஆகட்டும். வயநாடு அமைதியாக உட்காரணும், குலைக்கக்கூடாது. கால் வந்துட்டு வரலாம். வயநாடா யாருக்கு சுகம் இல்லை? என்ன செய்யுது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னும் 3 முறை கூப்பிட்டு வரணும். நீ கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வம் குடியிருக்கு. சரியா? என்னடா? ஆமாம். இப்போ 2.25 ஆண்டுகளாக ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் அவன் உள்ளத்தில் வாடிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி நல்லா வாழ வச்சு தந்தா போதுமில்ல, வேற என்ன வேணும்? காலில் வந்துட்டு வாங்க. இந்தாடா, தை மாதம் ஒரு வீட்டை ஆரம்பிச்சுக்கா, அதுக்கு அரசும் உதவியாக இருக்கும், உனக்கு பணமும் வந்து சேரும். இந்தா மகளே, பணம் காசை நான் தந்துட்டேன், கஷ்டம் உனக்கு தீர்ந்தாச்சு, நல்லா போகலாம். கருப்பசாமி அதே வயநாட்டு பகுதி உனக்கு எந்த வரி? அருவாள் பிடிச்சி கொடு சாமி. அங்கே காளியம்மன் உண்டுமா? காலில் வந்துட்டு வரலாம். உட்காருங்க. இருங்க. கேட்ட வரம் தரவே ஓடி வந்து வாமா. நிறைய ஜாதகங்களையும் குறிகளையும் கேட்டு ஒன்றுமே தெளிவாக மாட்டுக்கேன்னு சொல்லி உன் மனம் புலம்பிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால் என்னதான் நமக்கு நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு சலிப்பும் ஒரு உணர்வு வேதனையும் உன் உள்ள நிறைய ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. காலில் வந்துட்டு வா. யாருமா அது? அப்படியே அப்பா மணியத்தில் அப்பா என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா.
மூவேளை 21 நாட்கள் உனக்கு கால அவகாசம் இருக்குது. பொறுமையாக இருந்து வந்து சேரு. தெளிவடைய வைக்க வெற்றியாகிட்டார. போயிட்டு வா. நல்லா புரிஞ்சுக்கா. ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது நடக்கணும். அப்படி இல்லாட்ட நான் பேசக்கூடாது. நான் வாங்கின வரோம். 21 நாள் காலம் அவகாசம் இருக்குது. பொறுமையாக இருந்து வா, பார்த்துக்கணும். அதில் ஏன் அப்படி சொல்லியிருக்கோங்கிறது நீ வரும்பொழுது நீயே புரிஞ்சு வந்து என்கிட்ட பேசுவேன். ஆய்க்குடி. ஆய்க்குடி யாருப்பா? ஆய்க்குடி. ஆய்க்குடி பழனி ஆய்க்குடி அல்ல, கம்பளி ஆய்க்குடி. யாரு? மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? கோர்ட்டில் கிடக்கா, முடிஞ்சு போச்சு. காய்கறி வியாபாரம் பார்த்தது யாரு? காலன்னு சொல்லலாம். நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் இருக்கு. ஒரு காலத்தில் தெய்வீகத்தையும் ஞானத்தையும் தெளிவாக தெரிந்தவன் நீ. ஆனால் அந்த சக்தியை எப்படி இழந்தோம் என்பதும் உனக்கு தெரியாது. இடைப்பட்ட காலத்தில் தேவையில்லாத கடன்களை பெற்று உன் மகன் பிள்ளைகள் ஊருக்குள்ள தலகாட்ட முடியாத வேதனைகளை அடைந்தார்கள். அது எல்லாமே சனி பகவானுடைய லீலைகளால் வந்த வினை என்பதுதான் உணர்த்தப்பட்ட உண்மைகள். ஆனால் இப்போ கடந்ததெல்லாம் விட்டுட்டு இனி நடக்க போகிற வாழ்க்கையை நலப்படுத்த தொழிலும் வேணும், பண உதவியும் வேணும் என்பது உன் கேள்வி. கால்ன்ட்டு வரலாம். கால் சரியில்லை அப்படி என்பதற்கு அதை சரியாக்கி கொடுக்க வேண்டியது என் கடமை. அதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்தா பணம் தந்திருக்கேன், பெருகிக்கிடும், வெற்றி உண்டு, வாழலாம். அதே ஆய்க்குடி எல்லை. கால் ஒன்று வரலாம். தூக்கிடா தூக்கிடா தாத்தா. ஹப் அண்டை தம்பி. விடல தாத்தாவை 8 அடி பாஞ்சவர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க பெண்ணினுடைய மனதை திருப்பி கொண்டு வந்து என் பிள்ளையோடு சேர்த்து வைக்கணும் என்பது உன் கேள்வி. ஆனால் அந்த பிள்ளையுடைய மனதை பார்த்தேன். என்னால் தன்னிச்சையாக வாழ முடியும், அந்த குடும்பத்தில் போய் நான் வாழ மாட்டோம்னு அவள் உறுதியான முடிவோடு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பெண் உனக்கு தேவையா? பிள்ளைக்காக வேணுங்கிற கால் ஒன்று வரலாம். அப்படின்னா அந்த பிள்ளையை நான் ஒரு பார்வை பார்க்கேன். அந்த பிள்ளை தாய் தகப்பனோட சேர்ந்து வாழுமா, தனித்து வாழுமாங்கிற ஒரு விதி தெரிய வேண்டாமா? தெரியணுமா வேண்டாமா? தெரியணும். அதை கண்ண முடிக்கலாம். அப்படியா? முடிச்சுக்கலாமா? வரலாம். அந்த குழந்தை பெற்றோர்களை பிரியாது. 9 மாதங்களில் வழக்கு பாதி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மனம் திரும்பி குடும்பத்தோடு இணைந்து வாழ்வாய். வெற்றி உண்டு. காப்பாய்த்தார நான் ஜெயிக்கிறேன். வாழலாம். கமண்டரத்தை தண்ணி தாங்க சுவாமி கற்பா. மன அதிர்ச்சியின் காரணத்தினால் ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வம் தன் மேலே குடியிருப்பதாக ஒரு உணர்வு ஏற்பட்டு தெய்வ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான்.
பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இந்த ஆட்டத்தால் இவளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னையிலிருந்து நிறுத்தியாச்சு. இன்னும் 3 முறை என்னை கூட்டு வா, அல்லெல்லாம் வாழ வைக்க ஆபத்தெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரு டீ அடிங்க, கடையில் ரூபா கொடுத்துருங்க. நானும் ஒரு டீ. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு ஆலங்குளம் 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 பண நஷ்டத்தை பற்றி கேட்டுக்கு வந்தது யாரு? கால் சொல்லலாம். உங்களுக்கு ஆலங்குளமா? ஆலங்குளம் பக்கத்துலையா? ஆலங்குளம். இதுவரை தொடர்ந்து பார்த்து வந்த தொழிலில் 1.25 ஆண்டுகள் இப்போ உன் தொழிலில் ஒரு சரிவும் மனவேதனையும் ஏற்பட்டிருக்கு. இதில் பண நஷ்டமும் மனவேதனையும் உண்டு. இதுக்கு எதுவும் மந்திர தந்திரங்களால் பாதித்திருக்கான்னு பார்த்தேன். அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் வீட்டுக்கு பின் திசையில் ஒரு ரோடு போகுது. அதனுடைய பக்கத்தில் ஒரு குளத்துக்கரை. அதில் சுடமடசாமி இருக்காராம்லா? இருக்காரா? கால் ஒன்று வரலாம். உன் கதையை எடுத்து பாடுகிற பொழுது உனக்கு வேற என்ன வரம்பா வேணும்? அதான் தொழிலை பற்றி பேசுனேன். கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். செய்வினை கோளாறுகள் எதுவும் இல்லை. வியாபாரம் முடக்கத்தை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி என்ன வச்சுக்கா, என் போட்டா வாங்கிட்டு போ, நல்லா இருக்கு. அதே ஆலங்குளம் பகுதி பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள் யார்? கால் வந்துட்டு வரலாம். சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு? சர்ச்சு காது கேட்கலையா? நான் சொல்லுறது புரியலையா? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? பின்னையா நான் சொல்றது புரியல உங்களுக்கு? சரியா போல. சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு? உங்க வீட்டுக்கு கால் வந்துட்டு வரலாம். முடிச்சுக்கலாமா? என்ன வேணுமா உனக்கு? உட்கார். நான் சொன்னால் வருத்தப்படுவியாமா? வருத்தப்பட மாட்டேன். உன்னுடைய மகன் உள்ளம் ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தது உண்டு. அதற்கு பின் அவனுடைய நடைமுறையிலையும் பழக்க வழக்கத்திலையும் மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும், வாழ்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். மாற்றித்தாரம்னு உத்தரவாயிடுது. கால் ஒன்று வரலாம். யார் வரா? முத்து மாரியம்மா. கேட்டு பார்ப்போம். அறுபது நாட்களில் அவனுக்கு உடல்நிலையில் ஒரு மாற்றமும் ஏற்படும், மனக்கோளாறு நீங்கும். நல்லா இருக்கு. அடுத்த மாதம் பார்ப்போம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி, ஓகே, சரி சரி. அதே ஆலங்குளத்து எல்லை. போன ஆஃப் பண்ணிட்டு வாமா. கணவனை பற்றி என்ன ஆராய்ச்சி என்று கேட்க வேண்டும். கால் ஒன்று வரலாம். உட்காரலாம். கொண்டவரை பற்றி என்ன மனக்குழப்பம்? நடந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். ஆனால் அங்கே தகப்பா இருக்க மாட்டான். அப்படி தான் அடையாளம் வரும். நான் ஒருத்தனுக்கு உத்தரவிட்டு சொன்னேன், உன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு தாய்மாமன் இருக்க மாட்டான்டா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தாய்மாமன் இல்லாத ஒரு பெண்ணு அமைஞ்சிடுது. இப்போ பத்திரிகையில் என் பேரை போட்டு கொண்டு வந்திருக்கான். அதை மாதிரி உன் தம்பிக்கு பொண்ணை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்க மாட்டான். இந்த வெள்ளை அருமையான மலர்கள் தந்திருக்கேன். கல்யாணத்தை முடித்து பத்திரிகையோட வா, என்னை பார்க்க வா, நடக்கும். ஆனந்தமாக இருக்கு. கருப்பசாமி செந்தட்டி
அது என்னப்பா செந்தட்டி நான் உடம்புல அடிச்சுக்கிடுறதா? செந்தட்டியாபுரம் யார் யாது? செந்தட்டியாபுரம் செந்தட்டி தெரியுமா உனக்கு? செந்தட்டியாபுரம் தானே? கால் வந்துட்டு வரலாம் வர்றான். ஆட்கொண்டார் குளம்னு ஒரு ஊர் இருக்கா? ஆட்கொண்டார் குளம் அதுதானே பார்த்தேன். உங்கள் ஊருக்கு போகிற வழி தானே அது? அப்படியா? சரி வரலாம். உன்னுடைய மகனை போய் நான் பார்த்தேன். அவனுடைய மன அலைகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காத பழக்கங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கான். பெற்றோர்களுக்கு உடன்படாத உள்ளுணர்வுகளையும் குணங்களையும் நட்புகளையும் கொண்டவன். இப்பொழுது அவன் தப்பித்ததோ ஒரு பெரும்பாடு. இன்னும் அவன் மீது போட்டியும் பொறாமையும் சில பேர்களுக்கு இருக்குது. இதில் ஆபத்தெல்லாம் உன் மகனை திருத்தி காப்பாற்றி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்தா உன் மகனை நேர் வழிக்கு கொண்டு வரேன். உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்க வெற்றி உண்டு. காப்பாற்றி தரேன். பக்கத்தில் வா. நல்லா இரு மகளே. பெற்று வா. கர்பசாமி. ஆமாம் அப்படியா? சரி கரெக்ட். சங்கரன் கோவில். சங்கரன் கோவில் வந்து நில்லுங்க. அங்கிட்டே நில்லுங்க. உடல்நிலை சரியில்லாத குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? இந்த பையனுக்கு ஒன் சைட் ஆஃப் மைண்ட், ஒருநிலைப்பட்ட மனம், பல சிந்தனைகள் இருக்காது. அவன் பாதையிலே போய்கிட்டு இருப்பான். நம்ம கூப்பிட்டாலும் அதிகம் நம்ம மீது கவனம் செலுத்தக்கூடிய புத்தி இருக்காது. மூளையினுடைய நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது மட்டும் உண்மை. இது திரபியின் மூலமாகவும் தெய்வ சக்தியின் மூலமாகவும் திருப்பி தெளிவாக அமைதியாக மட்டுமே இருக்க வைக்க முடியும் இந்த பிறவியல். அப்படி அடைக்கு உடைக்கி தந்தால் போதுமா? பேச்சு வர வைக்க கால் வந்துட்டு வரலாம். மெல்ல மனம் குழம்பாமல் கால் வந்துட்டு வாங்க. வரலாம். இன்னும் 5 முறைகள் என்னை பார்க்க வர வேணும். சிரமத்தை பார்க்காம என்ன வரணும். பேச வைக்கிறேன். வாயை பேச வைக்க வாடாங்க. உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? பக்கத்தில் காப்பாற்றித்தாரேன். மன சலனம் இல்லாமல் 5 முறை கூட்டுவாங்க. வெற்றி ஆகித்தாரேன். போய்ட்டு வரலாம். அதான் முதல்ல அடைக்கி உடைக்கி தாரேன். அதுக்கங்கிட்டு எல்லாம் செய்வோம். ஒன்றும் கவலைப்பட, நான் பாடித்தரேன். மன தைரியமாக இருங்க. மனதை பறி கொடுக்க வேண்டாம். தெளிவாக இருங்க. சரி பண்ணி தாரேன். வருத்தப்பட வேண்டாம். புதுக்கோட்டைன்னு கூப்பிடும்பொழுது நீ வாடா. தூத்துக்குடி. தூத்துக்குடி. தாத்தா வணக்கம். வணக்கம் தாத்தா. அவசரப்படக்கூடாது. நிதானமாக இருக்கணும். எதுக்கு இந்த படபடப்பு? நம்ம சாமி தானே உங்கள் எல்லாரையும் கூப்பிடுவார். ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு குடும்பத்தில் பாதி பேர் கிறிஸ்டினும் பாதி பேர் இந்துமா இருக்காங்களே. யார் அது? யாரே? வா வா வா. யார் கிறிஸ்டின் யார் இந்து? அம்மா மாமனார்வணி நீங்கள் சபாஸ் கால் வந்துட்டு வா. இதெல்லாம் சொல்ல முடியுமா? கர்பசாமி, நான் நல்ல சுளமான மாதிரி சாப்பிடத்தான் செய்தேன். என் உடம்பு ஏன் உருக்கிக்கிட்டு போகுது?
அதுக்கு ஒரு காரணம் தெரியணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அமைதியும் இல்லை, தூக்கமும் இல்லை. அதுக்கு என்ன பிரச்சனை? என் மனசில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, யாரோ ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். அது மாதா கோவிலடா அப்படி ஒரு பாட்டு சத்தம் கட்டிச்சாங்க. அதான் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். நான் நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல. மகளே, செய்வனை வேண கோளாறு எதுவுமே நடக்கலை. இந்த பார், அழுதான் நான் சொல்கிறது உன் மனசில் பதியாது. மனசை அடக்கிக்கிட்டேன்னா எல்லாமே புரியும். இது கிரகங்களால் உன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, புரியுதா? அதனால் இப்போ வருமானங்கள் குறைஞ்சி கடன்களும் வேதனையும் இருக்குது. அதனால் வீடு மாற வேண்டிய நிலைமை இருக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் உன் உள்ளத்தில் இருக்குது. மாற வேண்டாம். வருமானத்தை தாரேன், கடனை தீர்த்து தாரேன். இந்தா, நான் கொடுத்த பணம் உனக்கு பெருமையை தீர்க்கும், வறுமையை தீர்க்கும். வா மகளே, இந்தா நல்லாரு, ஐஸ்வர்யமாரு, வாடா. மழையில் நனைகிறாய், கொடையாய் வருகிறேன், உன்னால் தானம்மா. கல்லோம்மா, உன்னால் தானம்மா. உன் மகனுடைய மனத்தை போய் பார்த்தேன். உட்கார முடியாதா? உட்கார முடியும். அவன் உள்ளத்துக்குள்ள ஒருத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவளை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கல. அதனால் அவள் வருவா, வரமாட்டா, சேர்ந்து வந்தால் ஏற்றுக்கணும் ஒரு குழப்பத்தை அடைஞ்சி ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இப்போ திணறிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. தஞ்சாவூர் மேளம் ஆவணி மாதத்துக்குள்ள மகனை சேர்த்து வைக்க, மங்களகரமான காரியத்தை நடத்தி வைக்க. வெற்றி உண்டு. காப்பாற்றித்தாரேன். அந்த டாபிக்கே நான் வரலன்னு புரிஞ்சுக்கிட்டியே நீ. அப்படியா? வராட்டில் அவங்க சமேதராக மாறிவிட்டார்களே. அட்ராக்காளி கெட்டிக்காரிடா. நீ நினைக்கிற பொண்ணோட தான் வரணும். சரி சரி. சாதி ஒன்றொழிய வேறில்லை அப்படின்னு படித்ததெல்லாம் பொய்யா? அப்போ அதெல்லாம் சும்மா பாடம். ஆமாம், என்னம்மா சொல்லுதீங்க? அதெல்லாம் சும்மா. தனித்து நிற்க வர வைக்கிறேன். போ, நல்லாரு, கேட்டு வச்சுருவோம். எந்த ஒரு தொழிலும் இல்லாத மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறான் இப்பொழுது. இந்த பையன் கையில் இப்போ அழுனானே, அது என்னடா? பூ அழுனியா? பூ கட்ட தெரியுமாடா உனக்கு? அதான் தொழில். கால் வந்துட்டு வா. ஆனாலும் ஒரு பெண்ணாலே பாதிக்கப்பட்டது உன்னுடைய மனசெல்லாம். இப்போ அந்த நிலைகளை மாற்றி உனக்கு தொழிலையும் வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். ஆமாம், மாற்றிடுவோம். ஏன் கவலைப்படுற? கோட்டர் அடிக்க ஆஃப் அடிக்கடா டெய்லி? அப்படியா? இதுக்கு முன்னால் நான் சொன்னோம்ல, இங்கே வந்துட்டு போயிட்டான்னா அவனுக்கு அப்படியே மனநிலைகள் மெல்ல மெல்ல மாறும். குடியிலிருந்து விடுதலை ஆயிடுவான். நீ மாறிட்டியா? உண்மையாக மாறிட்ட. சத்தியந்தாண்டா. கால் வந்துட்டு வா. ஏமாற்றம் தாண்டா. யார்கிட்ட போய் சொல்லுத? அதனால நீ மாறிட்ட. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கடன்கள் அப்புறம் தீர்த்து தர்றது என் பொறுப்பு. வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. செழிப்போ தருவேன். நான் கொடுக்குற மாலையில் அர்த்தம் இருக்கும். இந்த மாலையை நீ உன் கழுத்தில் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் போட்டுட்டு அடுத்து குடிச்சனா இந்த நிலையிலேருந்து கீழே போயிடுவேன். கொண்டாங்க, புரிஞ்சுக்கணும். மாலை வெற்றி மாலை. இந்த மாலையை உன் கழுத்தில் போட்டேன். இந்த மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீ உயர்வாக வாழ்ந்துக்கிட்டே இருப்ப. தன்னை மறந்து என்னைக்காவது நீ குடிச்சிட்டேன்னு சொன்னால் இப்போ இருக்க நிலையிலேருந்து கீழே போயிடுவேன். கொஞ்சம் உணர்ந்து பாரு. மாலை வேணுமா வேண்டாமா? வேணும்.
ஏம்னா ஏழை ஒருத்தன் வந்தான், 43 லாரி வாங்கி நீ ஓட்டுவடா, குடியை நிப்பாட்டுடான்னு சொன்னேன். முதல்ல 2 லாரி தான் வச்சுருந்தான். குடியை நிப்பாட்டுன்னு சத்தியம் பண்ணான். 43 லாரி வாங்கினான். லாரியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு தடவை வந்திருந்தாடே, சோதனை ஆரம்பிக்க போகுது, என்னைக்காவது குடிச்சேன்னா ஒரு வண்டி கூட இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தோளில் பைய தொங்க போட்டு என்னை தேடி வருவடான்னே. அதே மாதிரி கொஞ்ச நாள் அண்ணன் கொஞ்சம் மிதந்துட்டான். நம்ம குடிக்கிறது சாமிக்கு தெரியவா போகுது, சாமியே குடிக்காரு, நம்ம குடித்தான்னு அப்படின்னு நினச்சி ஒரு குவார்ட்டர் வாங்கி அடித்து மறந்துட்டான். ஆக முதல்ல ஒரு லாரி போய் இடிச்சுது, அடுத்த லாரி இடிச்சுது, அப்படி ஒவ்வொன்றா ஆகி 17 லாஸ் ஆகி கடைசியில் சபரிமலைக்கு போகும்பொழுது நம்ம சோல்னா பை போடுவோமே, ஒரு தோல் பையை போட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என் புளியரியில் நான் முத கூரை செட்டு வச்சுருந்தாங்க, தேடி வந்தான். என்னடா வந்தேன், என்ன லாரியெல்லாம் போயிடுதுன்னா, கோட்ரு உள்ளே போச்சால என்ன போச்சுன்னா, அப்போ அதுவும் போச்சு. புரியுதா? என்கிட்ட சும்மா சத்தியம் போட்டு போனவன் எந்த பேரும் தப்பிக்க மாட்டான். உனக்கு மன தைரியமும் உறுதியும் இருந்தால் இந்த மாலையை வாங்கு. அப்படி இங்கே நான் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே போய் தப்பு பண்ணிட்டு வச்சுக்கா, சத்தியத்தை திருப்பி நான் வாங்க மாட்டேன். என்ன செய்ய போகிற? காலில் வந்துட்டு வா, போடா வெண்ண, பொய் சொல்லிட்டல, இதை காலில் வந்துட்டு வா, காலில் வந்துடா. இந்தா உட்கார், கண்ணை மூடு, உன் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கட்டும். ஏழு மணி ஆகிட்டா மட்டும் மனசு லேசாக கிருக்கு சாமி. அதே 7 மணி டெய்லி வருதே லேசாக. நம்ம குடிக்க மாட்டிய ஐயா? இந்தா செல்வா கூட இருப்ப, கடன்லாம் இருந்தாச்சு. இந்தா பொண்டாட்டியும் வந்துட்டா, புன்னகையும் வந்தாச்சு. நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. நல்லா இருடா கருப்பசாமி. ஆமாம், என்னடா புறப்பட்டேன்? என்ன அன்னதானத்துக்கு அரிசியா? புண்ணியம் பெறுவாயப்பா, வாழ்க. நல்லா நல்லா. கடையநல்லூர் எல்லை போயிட்டாக்கா நல்லா. நீ நல்லா இருந்தா போதும், எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். உங்க உள்ளத்துல ஓடிருக்கு செஞ்சிருக்கிய, என்னாலும் உயர்ந்திருப்பாய். வாழ்க மகளே, போயிட்டு வா. இன்னொரு தூரம் காலில் வந்துட்டு வா. இளமை என்னும் பூ. கடையனூரா? பணத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். ஒரு வீணப்பையில நம்பி உன் மகன் பல லட்சத்தை இழந்துட்டான், 40 லட்சத்தை. அதனால் அந்த பணத்தை மீட்டி தரணுமே, வாங்கினவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வா. கேப்பையில் தேன் வடின்னு கேனப்பையை சொன்னால் கேட்குறவன் மாதிரி எங்கேயா போச்சுன்னா அந்த காலத்தில். என்ன உண்மையா இல்லையா? எவனோ ஒருத்தன் அரசாங்க வேலை வாங்கி தரான்னு ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஏமாத்துறான்னா அவங்ககிட்ட கொண்டு போய் இவையா ரூபாயை கொடுக்கா. இப்போ அந்த பணத்தை அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரணும். அவன் ஒரு வீடு வாங்கிட்டான், புரியுதா? வாங்கிட்டானா வாங்கலையா? அதுலேருந்து உனக்கு எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி தரேன், நீ பிழைச்சிக்கா. கால் வந்துட்டு வா. எப்படி விவரமான பிழைப்பு? நல்லா இருக்க? வருக. எல்லாத்தையும் ஜெயிச்சு தரேன். நல்லா இரு மகளே, காப்பாற்றுறேன். பின்னால் பேசுவோம் அதை பற்றி. அதே கடையநல்லூர் எல்லை வேலை தொழில் சம்பந்தமாக மன வருத்தமடைந்து வந்த மக்கள் கால் வந்துட்டு வரலாம். ஒரு 1.25 ஆண்டுகளாக பார்க்குற தொழிலில் மனவேதனையும்
நாடு கடந்து போகணுங்கிற எண்ணத்தில் ஒரு தடங்களும் நஷ்டமும் ஏற்பட்டு போச்சு. உண்மையா? அதில் ஏற்பட்டதுக்கு காரணம் செய்வினை வைவினை கோளாறாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் ஒரு சில கற்பனைகளும் உங்கள் உள்ளத்தில் தோன்றியது. உண்மையா? அதுக்காக செய்த செலவீடுகளில் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்பது உங்கள் வேதனையில் ஒன்று. என்னப்பா கால் வந்துட்டு வரலாம். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வேலை வேணுமா அல்லது வெளிநாட்டுக்கு போகணுமா? வெளிநாட்டுக்கு போகணும். கால் வந்துட்டு வா, அடிச்சு விடுதான் வா. ஒருத்தன் சாமி லேட்டாகுது அடிச்சு விடுங்க சாமி, அடிச்சு விடுங்க. என்னத்தப்பா அடிச்சு விட வா பக்கத்தில். செப்டம்பர் மாதத்துக்கு உட்பட உனக்கு விசா கிடச்சிரும். நீ நினைக்கிற வேலையும் கிடைக்கும். இந்தா சந்தோஷமாக போயிட்டு வரலாம். கடன் படாமல் உன்னை காப்பாற்றி தரேன். நல்லா இரு மகனே வா. அந்த பௌர்ணமி தான் இதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா.